ஒரு மெடிக்கல் பேக்ட்ராப்ல கதை சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். ஆனால் ஒரு வெப் சீரிஸ் முழுக்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட பேக்ட்ராப்ல வருதுன்னா அதையும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி ஒரு வெப் சீரிஸ் ஒரு சீசன் 100 எபிசோட், இன்னொரு சீசன் 100 எபிசோட்னா சாதாரண விஷயம் கிடையாது. எனக்குலாம் பெரிய ஆச்சரியம் என்ன மணி, இவங்களுக்குலாம் ஏன் சினிமாவில் வந்து ஒரு ஒரு வாய்ப்பை ஏன் உருவாக்க மாட்டேன்றாங்க, இவங்களுக்கான வாய்ப்பு ஏன் சரியா அமைய மாட்டேங்குதுன்னு இல்லை. இப்போ அந்த கடைசி எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அப்படியே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அது மாதிரி இவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு 200 எபிசோடு கொண்ட 2 சீசன் கொண்ட ஒரு ஒரு வெப் சீரிஸ் வந்து அப்படி கொண்டாடி இருக்காங்கன்னா அதை அப்படியே ஆடியன்ஸ் விட்டுணும். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யாறுபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மணி. சினிமாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு வெப் சீரிஸ் ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸையும் இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஹார்ட் பீட் சீரிஸ். சீசன் 1 வந்து பயங்கர ஹிட்டு, சீசன் 2 பயங்கர ஹிட்டு. மக்கள் இது மேலே இவ்வளோ ஆர்வத்தை காட்டுறதுக்கான காரணம் என்ன சார்? ஒரே ஒரு விஷயம் மணி, கதை திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன தான் படம் எடுங்க வந்தீங்க, வந்து வெறும் 1 கோடி ரூபாயில் பட்ஜெட்டில் படம் எடுங்க, 1000 கோடியில் கூட எடுங்க, வந்து கதைன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த படத்தையே நகர்த்த முடியும். அந்த கதைன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் ஆடியன்ஸும் உட்காருவாங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு ஒன்லைனில் நீங்கள் ஒரு கதையை சொல்லிட்டு அசத்திட்டு போயிடலாம். அதை டெவலப் பண்ணும்போது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது, ஒரு இயக்குனர் போய் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதையை சொல்கிறாரு. எனக்கு நேரம் இல்லை தம்பி, சீக்கிரம் அந்த கதையை நான் சும்மா ஒரு ஒன்லைன் நான் சொல்லுங்கள் அப்படின்றப்பல. சார், மதுரை பக்கத்தில் கிராமத்துலேருந்து ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரான். வந்து படிக்கிறான். படித்து முடிச்சுட்டு திரும்ப போகும்போது நோயாளியை போகிறான். சார் என்ன பண்ணா, காதல் சார், அவ்வளோதான். அதுலேருந்து டெவலப் ஆகுது ஒரு கதை. அதுதான் இதயம் படம். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான விஷயம். அது போல தான் இந்த ஹார்ட் பீட்டு உடைய வெப் சீரிஸ் வந்து நான் ஒரு கட்டத்தில் விட்டு பார்த்துருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, எப்போ அந்த இது வரும் அப்படின்ற மாதிரியான கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கதையை தாண்டி இதனுடைய ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப ஒரு வெப் சீரிஸை தாண்டி வந்து ஒரு ரியல் சம்பவம் மாதிரியாக அதை கொண்டு போன ஒரு விதம் தான் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாப்புல தீபக் சுந்தரராஜன். வந்து நம்ம ஆர் சுந்தரராஜன் அவரோட பையன். கண்டிப்பாக, ஆமாம். ஏன்னா நீங்கள் அப்படியே ஆர் சுந்தரராஜன் அந்த காலகட்டத்தில் 80s மிக பிரபலமான ஒரு டைரக்டர். அத்தனையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உங்களுக்கு சம்பவங்கள் சொன்னால், இப்போ ரஜினி கூட ஒரு விழாவில் பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு இளையராஜா சாமி கூப்பிட்டு நமக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாரு. ஓகே பண்ணிடலாம் சாமி அப்படின்ட்டேன் நான். அப்புறமா நம்ம பாஸ்கர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இளையராஜாவுடைய பிரதர் பாஸ்கர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கார், இப்போ உயிரோடு இல்லை, அவருக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்க, பண்ணிடலாம் சாமி அப்படின்ட்டேன். யார் டைரக்டர் அப்படின்னா, ஆர் சுந்தரராஜன் அப்படின்னா. அவர் நமக்கு ஏற்ற மாதிரி படம் எடுப்பாரா, நல்ல டைரக்டரு, சில்வர் ஜூப்ளி படம்லாம் கொடுத்துருக்காரு, நமக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாரா அப்படின்னா சரி, அது கூட ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஊட்டியில் ஸ்பாட்டுக்கு போன பிறகு அவர் பாஸ்கர் வந்து இதை சாப்பிட்ட கதையை பேசுகிறாரு, அமர் வந்து வேற விஷயத்தை பேசுகிறாரு, ஆர் சுந்தரராஜன் வந்து என்னன்னு கதைன்னே சொல்லாமல் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு பயங்கர மைண்டே பிளாக் ஆகி போய் திரும்ப வந்துட்டேன். வந்து சாமி இது செட் ஆகுது, இளையராஜா கிட்ட, சாமி இது செட் ஆகுது சாமி அப்படின்னு. இந்த படம் 100 நாளைக்கு மேலே ஓடலைன்னா நான் மியூசிக் பண்ணுறதை நிறுத்திடுறேன்னு ஒன்று எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. இது இப்படி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் போய் நடித்தேன். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ராஜாஜி ராஜா. ஆர் சுந்தரராஜன் தான் டைரக்ஷன். இப்படி சொல்ல வருது. இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு ஒரு கிராமம். அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு தேட்டர், டூரிங் தேட்டர். ஒரு குறிப்பிட்ட சாங் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது காட்டில் இருந்து யானைங்க, ரியலாக நடந்த சம்பவம் இது, புனைவு கதையே கிடையாது. காட்டிலேருந்து யானைங்க வந்து அந்த தேட்டருக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி நின்று அந்த சாங் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவாங்க. இது உண்மை. இந்த படம் வந்து வைத்தியை காத்திருந்தார். இது பெரிய விஷயம். அதனுடைய டைரக்டர் சுந்தரராஜன். சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஏதோ லைட்டராக எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்ற தாண்டி வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மெல்ல திறந்த கதவு, வைத்தியை காத்திருந்தால், இந்த படங்கள்லாம் ரைட். அவருடைய மகன் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு வந்து. ஆமாம், அனபல் சேதுபதி பண்ணியிருக்காரு. ஆமாம், ஓமன பெண்ணையோட ரைட்டராகவும் இருந்திருக்கு. ஓமன பெண்ணை தெலுங்கு ரீமேக். அது அந்த படத்துக்குடைய திரைக்கதை அவர் தான் எழுதியிருக்காரு. வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அனபல் சேதுபதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான கதையாக இருக்கும், அதை நரேட் பண்ண விதம் வித்தியாசமாக இருந்திருக்காங்க. பட் அது வந்து எடுப்படல. ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையை வாங்குறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணுறான். அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே அந்த குடும்பத்தையே காலி பண்ண உடனே அதில் இருக்கிற அனபல்ன்ற ஒரு பெண் வந்து பேயா மாதிரி கொலை பண்ணுவான். இவ்வளோதான். அது வந்து அந்த நரேட் பண்ண விதம் வித்தியாசமாக இருக்குது, அது எடுப்படல. அது ஓடிடியில் வந்த படம் தான் அது. நீங்கள் சொன்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
ஹாட்ஸ்டாரில் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் தான் உண்மையாக ஹார்ட் பீட்னு எப்படி தலைப்பு வச்சாங்களோ அது மாதிரி முதல்ல கூட நான் பார்க்கும்போது என்னையா இது ஒரு மாதிரி இது காமெடி சீரீஸா ஒரு மாதிரி காமெடியாக இது மாதிரி இருக்கும். இந்த ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா காமெடி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆமா ஆமா. ஒரு சீரியஸான ஒரு மேட்டரா எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா மணி, ஒரு மெடிக்கல் பேக்ட்ராப்ல கதை சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும் நீங்கள் வந்து. அது இது மாதிரி வெப் சீரிஸு சீரியல்லாம் சொல்லும்போது நீங்கள் எங்கேயாவது பிசுறு தட்டிடுச்சுன்னு வச்சுங்க சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா முன்னாள் பத்திரிகையாளரும் இந்நாள் மிகச்சிறந்த வசனகர்த்தாவான குரு சம்பத்குமார் வந்து ஒரு தடவை பேசியிருக்கும்போது சொன்னார் வந்து அவர் ஏவிஎம்ல சொந்தம்னு ஒரு நாடகம் சீரியல் அப்புறம் அந்த காலத்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்காரு. விஜய் டிவியில் பிரபலமாக இருக்கிற சீரியல் சிறகடிக்க ஆசைக்கெலாம் அவர் தான் டைலாக் ரைட்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை இந்த மெடிக்கல் இதுக்கு எழுதும்போது ஏதோ கொஞ்சம் அந்த டேர்ம்ஸ்லாம் மாற்றி இது பண்ணோடனே அது சம்மந்தமாக டாக்டர்ஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்களாம். இதுக்கான காரணம் என்ன கேட்டு இது பண்ணுங்க. அதுலேருந்து போய் அது சம்மந்தமாக எழுதுனா அது சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட கேட்டு சார் என்ன டிசீஸ் என்ன மருந்து கொடுக்கலாம், அதுக்கு நான் சொல்கிறது கரெக்ட் தானா, இந்த எந்த இன்ஜெக்ஷன் இது வந்து இது. ஆனால் ஒரு வெப்சீரிஸ் முழுக்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட பேக்ட்ராப்பில் வருதுன்னா அதையும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயுமே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த வெப் சீரிஸில். இந்த மாதிரி ஒரு கதைக்கு உண்மையாக இருந்தால் அது இவ்வளோ பெரிய ரீச்சை கொண்டு போய் சேர்க்குங்கிற மாதிரி தானே இருக்குது. உண்மை. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் லாஜிக்ன்ற ஒரு விஷயம் என்ன போகிற போக்கில் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அந்த கர்ப்பிணி பெண்ணோடைய வாயில் விஷம் கொடுக்குறாங்க. விஷம் கொடுத்தவொடனே அந்த பொண்ணு புழைச்சிக்கிறா. அவளுக்கு வந்து 2 குழந்தை பிறகுது. அதில் வந்து ஒரு குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியாக பிறக்குது, குள்ளமாக பிறக்கிறான் அப்படின்னா அந்த விஷத்துக்கான காரணம் கிடையாது. அதை நம்ப வைக்கிறான் பாரு திரைக்கதை ஆசிரியர். அது முடிஞ்சு போச்சு அந்த காலகட்டம். நான் அபூர்வ சகோதரர் சொல்கிறேன், ஸ்ரீவித்யா. ஆமாம், ஸ்ரீவித்யாவுடைய கேரக்டர் வந்து. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அவன் கூகுளை வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ என்ன சொல்கிறது அது டே தப்புடா அப்படின்றான். ஆனால் அந்த வெப்சீரிஸில் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்து. அதெல்லாம் தாண்டி ஒரு வெப்சீரிஸ் ஒரு சீசன் 100 எபிசோட், இன்னொரு சீசன் 100 எபிசோட்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆடியன்ஸை கொண்டு வரது. நான் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு சமீபத்தில் போயிருந்தேன். பொண்ணு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஹார்ட் பீட்டை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டிவியில் பார்ப்பாங்க, தூர்தர்ஷனை. இப்போ காலம் மாறி போய் ஓடிடின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது பாருங்கள். அது நீங்கள் சொன்ன மாதிரி ரீச் ஆனதுக்கான காரணம் என்ன, கண்டென்ட். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்டென்ட் வந்து. இன்னொன்று சார், இன்னைக்கு பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஓடவும் மாட்டேங்குது. கேட்டால் வந்து ஸ்டார் படம், இதில் என்ன நீங்கள் கதை எதிர்பார்க்குறீங்கிறாங்க. இதில் எல்லாருமே நியூ ஃபேஸு, அதிகபட்சம் டிஜிட்டலுங்கிற யூடியூப் மீடியாலேருந்து போனவங்க தான். ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட இவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்ந்துருக்காங்கல்ல, இதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கான காரணம் மறுபடியும் சொன்னோம்னா இதுக்கான காரணம் கதை தான், திரைக்கதை தான். நீங்கள் இந்த கதையை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இந்த கதையை சொன்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு படிக்கிற பொண்ணுங்க கர்ப்பமாயிடுறா, அவங்க அப்பா கோபமாயிடுறாரு, கடுமையான கோபமாயிடுறாரு. எவ்வளோ பெரிய அவமானம். எடுத்துமே ஒரு அனாதை ஆசிரமத்தில் செத்துறாரு. அங்கே ஒரு குழந்தை பிறகுது, தாயும் மகளை பிரிஞ்சிடுறாங்க. அம்மா வந்து டாக்டருக்கு படிச்சிடறா, பிறந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சிடறா. 2 பேரும் ஒரே மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க. 2 பேருக்கும் யாரும் தெரியாது, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு யாரும் தெரியாது. இப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து எப்படி கொண்டு போய் அதை சேர்த்துருக்காங்கன்னு இன்னைக்கு கதை கேட்கும் போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது பாருங்க. கண்டிப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. இது 200 எபிசோட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான திரைக்கதை எவ்வளோ வலுவாக இருந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுமோல் அம்மாவா, அப்புறம் தீபா பாலு, இன்னும் இவர் கார்த்திக், குறிப்பாக முன்னாள் கணவர் சுசித்ராவோட முன்னாள் கணவர் கார்த்திக். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் வந்து ஃபஸ்ட்டு எபிசோடில் அப்ரோச் பண்ணி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் பொழுது. நடிக்க சீரியஸான இது பண்ணியிருக்காரு. நல்ல பர்ஃபார்மர் கூட அவருக்கு. அப்புறமா அந்த ஃபஸ்ட் எபிசோடு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு செகண்டில் நான் பண்ணுறேங்கன்ட்டு பிரமாதப்படுத்தியிருக்காப்புல. எனக்குலாம் பெரிய ஆச்சரியம் என்ன மணி, இவங்களுக்குலாம் ஏன் சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பை ஏன் உருவாக்க மாட்டேன்றாங்க, இவங்களுக்கான வாய்ப்பு ஏன் சரியாக அமைய மாட்டேங்குதுன்னு. ஆனால் ஏதோ ஒரு வடிவில் அவங்களுக்கான திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஆக்டிங் இவ்வளோ நாள் எங்கே இந்தியா வச்சிருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கார்த்தியை பார்த்து எல்லாருமே கேட்குறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, அப்புறமா கொஞ்சம் லைட்டாக கோமாளித்தனமானது, அப்புறமா வந்து ஃபாரின் மாப்பிள்ள, இப்படியே வச்சு பண்ணுது. இவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி வாய்ப்புக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப விரிவடைஞ்சு போயிருக்குது. நீங்கள் ஓடிடி தளமாகட்டும், அப்புறம் வந்து குறும்படமாகட்டும், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான எங்கள் ஃபோன்லேயே வந்து யூடியூப்லேயே வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே அட்டகாசமாக இருக்குது. வந்து நீ முன்ன மாதிரி எனக்கு வந்து திறமை இருக்குங்க, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி ஒரு தமிழில்
ஒரு ஒரு ஓடிடியில் வரக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்துருக்குன்னா, திரும்ப சொல்றது என்னன்னா, அந்த கதை, அதை தாண்டிய அந்த ஸ்க்ரீன் பிளே, அதை தாண்டி அந்த கேரக்டருக்கு வேலை வாங்கின அந்த டைரக்டருடைய திறமை. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்ங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய நல்ல டைரக்டர், தோல்வியடைந்த டைரக்டராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல திறமையான ஆளாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா விலங்கு படத்தோட வெப் சீரிஸ், அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஃப்ளாப். இப்போ நம்ம இந்த ஹார்ட் பீட் இந்த சீரிஸ் எடுத்தவரோட ஃபர்ஸ்ட் படமும் ஃப்ளாப். ஆனால் வந்து இவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுற இடமா இந்த ஓடிடியோட வெப் சீரிஸ் இடம் இருக்கா? கண்டிப்பா. நீங்க விலங்குன்னு சொல்லும்போது தான் பிரசாந்த் பாண்டியராஜ் ஆமா. நாளைய இயக்குனர்கள்ல வந்து அதன் மூலயமா தெரிய வந்து அதுக்கப்புறம் பாண்டியராஜ் இருக்காங்கல்ல டைரக்டர், அவர்கிட்ட போயிட்டு வாய்ப்பு கேட்டு ஒர்க் பண்ணி 3 மாசத்துல வெளிவந்த ஒரு டைரக்டர் வந்து அது ஒரு திறமை தான். அதுதான் முதல் இது விஜய் பிரகாஷோடைய ப்ரூஸ்லின்னு ஒரு படம். ப்ரூஸ்லின் அது படம் வந்ததே தெரியாது. ஆனால் அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஆனால் விலங்கு வெப் சீரிஸ் அது எனக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு வெப் சீரிஸாக என்னால் பார்க்க முடியாது. அது ஒரு திரைப்படம் தான் அது வந்து. ஆமாம் ஆமாம். அது அப்படியே பிரித்து போட்டு அந்த எபிசோடு முடிகிற ஒரு இதில் வந்து ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்து சேர்த்துருந்தாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா மாமன் படம் கூட அவர் தான் டைரக்ட் பண்ணி. நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிடிக்கானது இது. நீங்கள் வந்து கோவிட் காலத்தில் பலருடைய திறமையை கொண்டு வந்தது ஓடிடி தான். ஓடிடி தளம் தான். உண்மை கேட்டால் வந்து மலையாளத்தில் பகத் பாசிலுடைய ஒரு படம் ஃபோன்லேயே எடுத்திருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும் அது. எனக்கு தெரிஞ்சு அந்த கோவிட் டைமில் இந்த ஓடிடி தளத்தை இந்தியாவில் மிக சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரே இண்டஸ்ட்ரினா அது கேரளா தான். மிக பிரமாதம். இன்னைக்கு வரைக்கும் ஓடிடி அவங்க வந்து அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மால் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிடியில் படம் போட்டால் இதுவாகும் அப்படின்ற ரேஞ்சில் வந்து முதல்ல ஆர்வமாக ஓடிடிலாம் வாங்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பெரிய ஹீரோக்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா 125 கோடிலாம் வாங்கினாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்து இவங்க பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க. தியேட்டரில் ஒன்றும் இல்லை, ஓடிடியில் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு ஸ்லாப் வச்சுட்டாங்க. இந்த ஸ்லாபுக்குள்ளே தான் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் இல்லைன்னா தியேட்டரில் ஓட்டுங்க, அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் இது பண்ண. ஆனால் அவங்களுக்கு ஓடிடிக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் மேலே ஒரு பெரிய கவனம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. ஆமாம். ஏன்னா சார் இப்போ அந்த ஹார்ட் பீட் சீரிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை. நம்ம தமிழ் சினிமாவில் யாருப்பா ஆர்டிஸ்ட்டுங்கிற பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை. ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுக்கும்பொழுது இனிமேல் வெப் சீரிஸில் ஒரு பெரிய ஹீரோஸோ இல்லை நல்ல நோன் ஃபேஸோ நடித்தா அது இன்னும் அவங்களுக்கு நான் ரீச்சை கொடுக்கும் தானே. நிச்சயமாக. நீங்கள் இந்த இதுலேயே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு சமயம் அவங்க ப்ரொமோஷனுக்கு பெரிய இதுவாக இருந்திருக்கும். எப்படி இது ஒன்றும் பெரிய ப்ரொமோஷன் தேவையில்லைன்னா கூட இன்னும் கூட பல ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கலாம் இல்லைங்களா. இது கூட பார்த்தீங்கன்னா வர பேசுகிற மவுத் டாக் தான் அது. அந்த பாத்தியா இந்த எபிசோடு எப்படி நீங்கள் சீரியல் வந்த காலகட்டம் அது. அது முடிய சொல்ல வந்து கும்பலாக பேசுவாங்க பெண்கள் தெரியுங்களா. அடுத்து என்ன ஆக போகுது, அவளுக்கு என்ன நடக்கும். விவேக் கூட ஒரு படத்தில் காமெடியாக பண்ணிடுறாரு. அது நிஜம். அது அந்த அளவுக்கு சீரியல் சொன்ன அதே சீனை மீம் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க போன வாரம் எபிசோட்ல. ரீனா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்குது, அதுல தொடரும் போட்டானே அப்படின்னு. இல்ல இப்ப அந்த கடைசி எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து, அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மெகா சீரியல்லாம் போகும் போய்கிட்டே இருக்கும். அது நீங்க சன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அது முடியவே முடியாது வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து அது மேல பெரிய ஆர்வம் வந்து ஒரு கட்டத்தில் சீரியல் பார்க்கறதுக்கான இதுவெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அது அப்படியே ஓடிடியில் வெப்சீரிஸ் மேலே ஒரு பெரிய கவனம் வந்து என்னன்னா அந்த எபிசோட் முடியும் போது ஒரு லூப் ஒன்று வைக்கிறாங்க இல்லைங்களா. அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் ஓஎன்டி கதைன்னு வாங்க வந்து ஒரு பக்கம் தான் வரும். அந்த ஓஎன்டியோட கதையில் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நமக்கு ஷாக் ஆகும். அதே போல தான் இந்த ஓடிடியில் வெப்சீரிஸ்க்கான ஒரு பெரிய அதனுடைய டெக்னிக்கே என்னன்னா அந்த ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது தான். அது சும்மா சாதாரணமாக கூட வச்சுட்டு போயிடலாம். அது ஆடியன்ஸ் அடுத்து என்னன்னு அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு பெரிய பட்ஜெட் இல்லை, ஒரு செட்டு தான். அந்த செட்டுக்குள்ளேயே வந்து அவ்வளோ கதை வந்து அதை தாண்டி வந்து இந்த மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் பேசுறது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்திக்லாம் ரியல் டாக்டர் எப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு அதுதான் கொண்டு வந்துடணும். அவங்க அனுமோலே அதை தானே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆமாம். இங்கே வடபழனியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், உங்களுக்கு தெரியாதா டாக்டர்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அது நடக்க தான் செய்யும். இந்த காலத்தில் நானே கூட ஓவராக சொல்கிறாங்களான்னு பார்த்தேன். நான் இந்த சீரியஸோடைய தாக்கம் தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க வந்து நம்பியார் திடீர்னு அப்போ எங்கன்னா வாட்டர் பாட்டில் மினரல் வாட்டர்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா. எங்கேயாவது வழியில் நின்று யாராவது குடத்தில் தண்ணி எடுத்துமானா கொஞ்சம் குடம் தண்ணி கொடுக்குமானோன்னு நம்பியாருக்கு தண்ணி கொடுக்க வந்தவங்களாம் அந்த குடத்தை தூக்கி போட்டு படுவா எம்ஜிஆர் என்ன அடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடினதுலாம் உண்டு. இப்போ அதுவும் இப்போவும் தொடர்றது பாருங்க வந்து இவ்வளோ இதுவான பிறகும் உங்களுக்கு டாக்டர்மா உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற அளவுக்கு ஆயிருன்னா இந்த சீரீஸ் எந்த அளவுக்கு போய் தாக்கத்தை கொண்டு சேர்த்துருக்குது. அது ஏன்னா கடந்த வாரம் வந்து இந்த எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆச்சு. சோஷியல் மீடியாவில் எல்லாம் அழுதுகிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்ப இன்னும் சினிமாவை வந்து இந்த அளவுக்கு ரசிக்கிற கூட்டம் இங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தானே இருக்கு. இல்லை நிச்சயமா உண்டு மணி. நம்ம சொல்லிடுறோம் சினிமா ஓடல, அப்புறமா சினிமா முன்ன மாதிரி இல்லை, ஆடியன்ஸ் யாரும் பார்க்க வரலன்னு. நீங்கள் நல்ல படத்தை நல்ல கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்தால் அதை பார்ப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். அதை மாற்று கருத்து கிடையாது கிடையாது. இல்லைன்னா 12 மணி வரை வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் ஆமாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொரியன் இதுதான் இங்கே அதிகமாக பார்க்குறாங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் நான். இப்போ அந்த இடத்த இது பிடிச்சிருக்குது அப்படின் பொழுது ஆடியன்ஸோட தேவை என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் கூட ஒருத்தர் நம்ம நண்பர்கிட்ட கூட பேசியிருந்தோம் சார், இப்போ வர டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கு என்ன பிடிக்கின்ற ஒரு விஷயத்த அந்த நாட்டை பிடிச்சிடுறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக இருக்கும், ஆனால் அவனுங்க கொண்டாடுவானுங்க, ஆனால் அவங்க மட்டுமே ஆடியன்ஸ் கிடையாது. இது மாதிரி காலம் மாற 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 மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதேமாரி திரும்பவும் சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மணி இங்கே வாய்ப்புகள் ஏதோ ஒரு வடிவில் இருக்குது. அந்த இடத்துல உங்கள் திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இந்த சீரீஸ் ஒரு முக்கியமான இது. நீங்கள் எல்லா கேரக்டரும் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதில் அதுவும் உங்கள் தீபா பாலுவாக இருக்கட்டும், அந்த 3 கேரக்டர் மெயினான 3 கேரக்டர்ஸ் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் முடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4-5 எபிசோட்ஸ் தான் இருக்குன்னு வச்சிங்களேன். சீசன் 3 வேணுங்கிற மாதிரியான ஒரு இது எப்பவுமே நடக்கிறது தானே. ஒரு படம் ஹிட் ஆனால் பார்ட் 2 எடுக்கிற மாதிரி அடுத்த சீசன் கொடுங்கன்னு. உங்களோட பார்வையில் இது சீசன் 3 வரலாமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே விட்டுணும். எப்போ நீங்கள் பாட்ஷாவை ரீமேக் பண்ணுவீங்களா அப்படின்னு ரஜினி கிட்ட கேட்டபோது அது ரீமேக்கில் நடிப்பீங்களா இல்லை பார்ட் 2 இது பண்ணிங்கன்னா அது ஒரு மாஸ்டர் பீஸ். பாட்ஷானது அவ்வளோதான். அதோட அதை முடிச்சிடணும். அது வேற எதுவும் அதை இது பண்ணவே கூடாது. அது மாதிரி இவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு 200 எபிசோடு கொண்ட 2 சீசன் கொண்ட ஒரு வெப் சீரிஸ் அப்படி கொண்டாடி இருக்காங்கன்னா அதை அப்படியே ஆடியன்ஸ் விட்டுணும். அதுக்கப்புறம் கதை பண்ண முடியாதான்னு நான் அதுக்கப்புறம் என்ன டைரக்டர் கிட்ட திறமை இல்லையான்னு இதை திரும்பவும் கொண்டு போனீங்கன்னா அது கொஞ்சம் பிசுறு தட்டிச்சுன்னா ஆடியன்ஸ் மத்தியில் பெருசாக விரும்ப மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரியான விஷயங்கள் நிறைய சக்ஸஸ் ஆகலை. இந்த சீரீஸ் இந்த ஹார்ட் பீட் சீரீஸ் இப்போ முடிய போகுது. எல்லா கேரக்டர்ஸும் எங்கே இன்டர்வியூ போனாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் ஹார்ட் பீட்டோட கிளைமேக்ஸ் என்ன கட்டப்பா எப்படி பாகுபலியை கொண்டாருங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. அப்படிங்கும்போது இந்த ஆடியன்ஸ் இந்த ரசிப்புத்தன்மை இப்போ பெரிய ஸ்க்ரீன்லேருந்து சின்ன திரைக்கு இந்த சின்ன மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஆனால் ரசிப்புத்தன்மை அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதை வருங்கால டைரக்டர்ஸ் அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நாளைய இயக்குனர்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கலைஞர் டிவி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுலேருந்து வந்தவங்க தான் ஒவ்வொருத்தராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்களாம் எல்லாமே சினிமாவை நோக்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாம் இருக்குது. உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் நல்லா பண்ணுவேங்க. சும்மா அதுக்கு முன்னே கதை சொல்லுன்னுவாங்க. அந்த காலத்தில் ஃபிலிம் இருந்த காலகட்டத்தில் இல்லைன்னா ஒரு 2000 அடி எடுத்து காமிங்க பார்க்கலாம். ஒரு போனால் போய் முதல் 2000 அடி ஃபிலிம் போனால் போய் எடுத்து காமிங்க பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவாங்க, அதை வச்சு நாங்கள் அவ்வளோ வசதி ஆகிப்போச்சு. நீங்கள் மொபைல்லே படம் எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இன்றைய இளைஞர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை அவசியம் பயன்படுத்திக்கணும். ஓகே சார், ஹார்ட் பீட் சீசன் முடிய போகுது. நீங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அதை ஜென்சி கேட்டுக்கு தான் சொன்னீங்க. ஆனால் எல்லாருமே இன்றைக்கி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ரசிக்க ஆரம்பிச்சிட்டோங்கிற போது அந்த கதை அந்த கோர் தான் இன்றைக்கி அது பேசப்படுது. கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். நீங்கள் என்ன மாதிரியான கிளைமேக்ஸை எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நமக்கு என்னென்னா இப்போ ஏறக்குறைய எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பெரிய ஆர்வமாக அம்மா யார் மகள் யாருன்னு தெரியாமல் இருந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த பெண்ணிற்கு அப்பா கார்த்திக் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ண பிறகு இன்னும் ஆடியன்ஸுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன வரப்போகுது, அது சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க இல்லைங்களா. இப்போ என்ன அந்த ரீனா உயிர் பொழைப்பாங்களா எப்படியும் கண்டிப்பாக பொழைச்சு தான் ஆகணும். அது அப்பாவே அதை அதுக்கான அறிவிச்சு ஆப்ரேஷன் பண்ண போகிறார் அப்படின்பொழுது இது ஏறக்குறை பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டும் கொண்டு போய் அப்படி சேர்க்குறாங்க. நீங்கள் இதில் பெரிய வெற்றிக்கான காரணம், இது பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னென்னா அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை, அதை கரெக்டாக கொண்டு இந்த டைரக்டர் சேர்த்துருக்காரு. அடுத்து என்ன ஆளாளுக்கு ஒன்று, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களா அடுத்து என்னவா இருக்குன்னு, அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த வெப் சீரிஸ்க்கான ஒரு பெரிய பலமே நினைக்கிறேன் நான். ஓகே சார், ரொம்ப நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிட்டோம். கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி சார். வணக்கம்.